விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திமுகவிலிருந்து நிர்வாகிகள் விலகி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திண்டிவனம் நகரில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வளக்கூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா கண்ணு, திமுக கிளை கழக செயலாளர் பழனி மற்றும் புண்ணியகோடி ஆகியோர் திமுகவிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வளக்கூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் வரும் 9ஆம் தேதி நடைபெறப்போவது வாரிசு அமைச்சருக்கு பட்டாபிஷேக விழா என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை பாலமேட்டில் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முல்லை பெரியார் அணையை ஆய்வு செய்ய மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதை கேள்வி கேட்க வேண்டிய விடிய அரசின் பொம்மை முதல்வர் அமெரிக்காவில் உள்ளார். துறை அமைச்சர் துரைமுருகன் மலேசியா சென்றுள்ளார். இது குறித்து வாரிசு அமைச்சர் உதயநிதியும் வாய் திறக்கவில்லை என தெரிவித்தார். அதேபோல் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கும் நன்மை நடக்கும் என பேசியுள்ளது குறித்து கூட்டணி கட்சி என்பதால் விடியா திமுக அரசு வாய் திறக்காமல் மௌனித்து வருகிறது. ஆனால் மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகும் என டெல்டா விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர் என முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அணை 12 மாதத்திற்குள்ளாக அது பலமாக இருக்கிறதா என்று மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதற்கு கொதித்து பொங்கி எழ வேண்டிய முதலமைச்சர் அமெரிக்காவிலே அங்கே அவர் கோட்டு சூட்டு மாட்டிக்கொண்டு போட்டோ ஷூட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்க வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர், மூத்த அமைச்சர், அனுபவம் வாய்ந்த அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சிங்கப்பூருக்கு அரசுமுறை பயணமா, தனியார் பயணமா, அல்லது மருத்துவ சிகிச்சைக்கான பயணமா, அல்லது முதலீட்டை ஈர்ப்பதற்கான பயணமா என்று தெரியவில்லை. அதற்கு அடுத்த நிலையில் அறிவிக்கப்படாத முதலமைச்சராக செயல்படுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இது குறித்து வாய் திறக்கவில்லை. அவருக்கு பட்டாபிஷேக விழாவை நடத்துவதிலே தான் அமைச்சர் பெருமக்கள் கவனமும் அவருடைய நேரத்தையும் செலவிடுகிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றி அக்கறைப்பட்டதாக தெரியும். பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறைக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாநகராட்சி ஆணையாளரை நேரில் சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குடிநீர், சாலை வசதி குறித்து கோரிக்கை மனு அளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறைக்கே உரிய பாதுகாப்பு இல்லை எனவும் தமிழகத்தில் ஆங்காங்கே காவல்துறையினர் மீது தாக்குதல்கள் நடைபெறுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா சென்றார் எனவும் தற்போது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு ஜாலி ட்ரிப் சென்றது போல சைக்கிள், பைக், கார் ஓட்டி சுற்றி வருகிறார் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு விமர்சித்துள்ளார். எங்க முதலமைச்சர் போனது ஆக்கப்பூர்வமான பணிக்கு போனார். நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டுறார், ஸ்கூட்டர் ஓட்டுறார், கார் ஓட்டுறார், ஜிம்முக்கு போகிறார். இது பார்க்கலாம். 1300 கோடி தான் தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் பார்த்துருக்கோம். ஆக அவர் ஜாலி ட்ரிப்பு மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியாக போகிறார். எவன் எப்படி இருந்தான்னா மைனர் ஜோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்க அவருடைய துறையுடைய காவல்துறை அதிகாரிக்கே, பெண் காவலருக்கே பாதுகாப்பில்லை. கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு அருகே அரசு பேருந்தின் மேற்கூரை பெயர்ந்ததில் பேருந்துக்குள் மழைநீர் கொட்டி பயணிகள் அவதியடைந்தனர். கடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி 30 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பேருந்து பெரியப்பட்டு அருகே சென்றபோது திடீரென மழை பெய்ததால் பேருந்து மேற்கூரை பெயர்ந்து சேதமாகி மழைநீர் பேருந்துக்குள் கொட்டியது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கார் பந்தயம் நடத்திய செலவில் தமிழகத்தில் உள்ள சேதமடைந்த அரசு பேருந்துகளை சரி செய்து இருக்கலாம் என்று விடிய அரசை பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சென்னையில் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி விடுதியில் முதுநிலை மாணவர் கையில் ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை பொது மருத்துவம் 1ஆம் ஆண்டு படித்து வந்த அரவிந்த் என்ற மாணவரும் மாரிமுத்து என்ற மாணவரும் விடுதியில் ஒரே அறையில் தங்கியிருந்துள்ளனர்.
இந்த நிலையில் மாரிமுத்து தனது அறைக்கு வந்து நீண்ட நேரம் கதவை தட்டியும் அரவிந்த் கதவை திறக்காததால் அறையின் கதவை உடைத்து அறைக்குள் சென்றுள்ளார். அப்போது அரவிந்த் தனது கையில் கயிற்றை கட்டி ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த மாணவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்தனர். விடிய ஆட்சியில் போதிய விழிப்புணர்வு இல்லாததாலே கல்லூரி மாணவர்கள் தற்கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடியா திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர் உள்ளிட்ட 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர் அலெக்சாண்டர், கவுன்சிலர்கள் ஜெயக்குமார், சக்கரவர்த்தி மற்றும் 2 பெண் கவுன்சிலர்களின் கணவர் உட்பட 5 பேர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயராமனை புதியதாக கட்டப்பட உள்ள கழிவறை கட்டிடங்களுக்கென டெண்டரை தனது ஆதரவாளர்களுக்கு வழங்க வேண்டும் என மிரட்டியுள்ளனர். இதனை அடுத்து விடியா திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறுநில மன்னர் போல் ரவுடிசம் செய்யும் விடியா திமுகவினரால் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை மைய இயக்குனர் ப. செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடக்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய கடலோர பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வியாழனன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் புதன் மற்றும் வியாழக்கிழமையில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த காலகட்டத்தில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவினாசி பாளையம் சாலையில் நீரோடை ஆக்கிரமித்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட சுங்கசாவடியை நீதிமன்றம் உத்தரவிட்டு அகற்றாததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி சுங்கசாவடியை இடிக்க அதிகாரிகள் வந்த நிலையில் திடீரென தங்களது முடிவை மாற்றிக்கொண்டு அதிகாரிகள் அங்கிருந்து நகர முற்பட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் வட்டார வளர்ச்சி அலுவலரின் வாகனத்தின் முன்பு படுத்து விவசாயிகள் மற்றும் மக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது ஆட்சியர் உத்தரவின்படியே சுங்கசாவடியை இடிக்காமல் செல்வதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் கூறியதால் விவசாயிகள் மேலும் அதிர்ச்சி அடைந்தனர். விடியா அரசு நீதிமன்ற உத்தரவை கூட மதிப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.